தயிர் முதல்ல ஒரு மிக்சியில் வந்து ஜாரில் 2 டம்ளர் தயிர் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கணும். மோர் மாதிரி கெட்டியாக பண்ணி வச்சுக்கிட்டு, இது மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். பருப்பு, கொஞ்சம் இஞ்சி, சீரகம், ஒரு 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு வந்து பாருங்கள், இந்த மிக்சியில் அடித்து வச்சுருக்க அந்த இதையும் அந்த தயிரை மோராக பண்ணி கெட்டியாக பண்ணி வச்சுருக்க அதில் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும். கலக்கிட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும். கலக்கி வச்சுட்டு வாணலியில் நல்லா கலக்கி வச்சுக்கணும். பாருங்கள், மோர் கெட்டியாக தயிரை வந்து எல்லா பருப்பு அரைச்செல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலக்கி வச்சுட்டு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். 2 செவந்தோன்னே வெந்தயமும் கடுகும் போட்டுக்கணும். செவந்தோன்னே நல்லா செவக்கணும். நல்லா செவக்கட்டும். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சோடனே வரமிளகா ஒரு 2-3 காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வரமிளகா நல்லா பொரியட்டு. கொஞ்சம் சின்ன வெங்காயம், முழு வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தை அதோட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டா நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்புறம் இந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிங்க. இந்த வெள்ளை பூசணிக்காயை வெட்டி வச்சுக்கோங்க பொடியாக. அதை எடுத்து அப்படியே அந்த வதங்கிட்டு வச்சுக்கோங்க. அதோடு இந்த காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான உப்பு கொஞ்ச நேரத்தில் வதங்கிடும். வெள்ளை பூசணிக்காய் அது உடம்புக்கு நல்லது. உடம்புல நீர்ச்சத்து அதிகமாக இருந்தால் அது குறைக்கிறதுக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்றது மோர் குழம்பு நல்லது, உடம்புக்கு நல்லது. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் அந்த காய் ஆல்ரெடி பூசணிக்காய் சீக்கிரம் வந்து போயிடும். நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நல்லா போட்டு காய் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டோடனே அவ்வளோ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எல்லாம் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தயிர் கெட்டியாக அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. காய் சீக்கிரம் ஆல்ரெடி பூசணிக்காய் சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதான். வந்தோடனே தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு மோர், நம்ம வந்து கெட்டியாக தயிரை மட்டும்தான் அடித்து வச்சுருக்கோம். அதனால் வந்து வதங்கிடட்டும். நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா எண்ணெயில் தண்ணியில் நல்லா காய் வெந்துருச்சு. வெந்தோடனே இந்த மோராக அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிச்சிங்களா? இது வந்து ஆல்ரெடி மோர் குழம்பு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. நல்லா கொதிச்சோடனே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி பற்றாமல் கெட்டியாக இருக்கும். ஆல்ரெடி கெட்டியாகிடும். நம்ம வந்து அதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கணும். காய் நல்லா வெந்துருச்சு. மோர் குழம்பு நல்லா அந்த நம்ம அரைச்சி ஊற்றுறோம், அந்த பச்சை வாசனை போனோடனே அந்த கொத்தமல்லி தழை போட்டு ஊற்றிக்கோங்க. தண்ணி வேணுங்கிற அளவு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.